அன்பு நண்பர்களே, நல்லதை விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நீங்கள் ஆவலாக கேட்குறது எனக்கு காதில் விடுது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காய்கறி கதம்ப டோங்குரா. என்னது காய்கறி கதம்ப டோங்குராவா? என்னையா பேர் வைக்கிற? எப்போவுமே ஒன்று சுவை கூட்டணுங்க. ஒரு 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 உணவு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுக்கு எல்லா வகையிலையும் நம்ம ஒரு சுவையை கூட்டணும். அதாவது நாக்கால் சுவைக்கிறதுக்காக நீங்கள் அதில் சுவையை கூட்டுறீங்க. நான் பொதுவாக எல்லோரும் அப்படி தான் நம்ம செய்வோம். இந்த மஞ்சள் பொடி போடுறோம், மிளகா பொடி போடுறோம், உப்பு போடுறோம். இதெல்லாம் நாக்கால் சுவை கூட்டுறதுக்காக. கண்ணால் சுவை கூட்டணும் இல்லையா? ஒரு உணவு எப்படி இருக்குதுன்னு கண்ணால் அதை பார்த்தா ஒரு சுவை கூடணும். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க என்ன நல்லா இருக்குதுக்குள்ளார. இங்கே பாருங்கள், ஒரு 4-5 காய்கறி இருக்குது. கத்திரிக்காய் இருக்குது, அப்புறம் கேரட் இருக்குது, அப்புறம் அவரைக்காய் இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது. 4 காய்கறி இருக்குது. ஆச்சா, ஒரு பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஒரு கலராக இருக்குது பாருங்கள். பச்சை கலரு, சிவப்பு கலரு, சந்தன கலரு, அப்படி ஜிங்கிச்சான்னு இருக்குது. அப்போ இது பார்வைக்கும் அழகு. சரியா? அப்போ வாய்க்கு சுவையாக போச்சு, இனிமையாக போச்சு. பார்வைக்கு கண்ணுக்கும் இனிமையாக போச்சு. அடுத்ததாக காதுக்கு இனிமையை கூட்டலாம். எப்போவுமே ஒரு பேர் சொன்னோம் அப்படின்னா கேட்குறதுக்கு திரும்ப திரும்ப கேட்க முடியாதா அப்படின்னு இருக்கணும். இப்போ ஒரு காதலியோட பேரை நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த காதலியோட. அந்த காதலை நீங்கள் சொல்கிறப்போ அவங்க பேர் காமா சோமா வச்சுருந்தாலும் கூட ஹை காமா, ஹை சோமா சொல்லி பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காது அப்படியே குடுகுடுன்னு இருக்கும் இல்லையா? அதே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கப்புறம் இந்த காமா சோமாவை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தோணும். அது விட்டுருங்க. ஸோ அப்போ பேரில் ஒரு சுவை வைக்கணும். அதனால தான் காய்கறி கதம்ப டோங்குரா. இப்போ பாருங்கள், சொல்கிறதுக்கு நல்லா இருக்கு பாருங்களேன். என்னங்க வீட்டில் காய்கறி பொரியலுங்க, கேரட் பொரியலுங்க, கத்திரிக்காய் பொரியலுங்க. என்னங்க அது அப்படியா? அப்போது அப்படின்னு போயிடும். இப்போ காய்கறி கதம்ப டோங்குரான்னு சொல்லி பாருங்கள், டபக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க யாராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போது செவி வழியாகவும் நம்ம இன்பத்தை கூட்டியாச்சு, கண்கள் வழியாகவும் இன்பத்தை கூட்டியாச்சு. இதை செஞ்சு வாய் வழியாக சாப்பிட்றப்போ அப்பவும் இன்பம் கூடிடும். அப்புறம் அந்த ஸ்மெல்லு மூக்கால் முகரக்கூடிய, நான் பாருங்கள் என்னென்னலாம் பொருட்கள்லாம் சேர்த்த போகிறோம் பாருங்கள். ஏராளமான பொருட்கள் வாசத்துக்கு. மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் இங்கே இது பெருங்காயம், அப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா சேர்த்துறேன் பாருங்கள். இந்த கருப்பு எள்ளு, அப்புறம் சோம்பு, அப்புறம் கொத்தமல்லி, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை தழை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்படியே வர்றீங்க. இங்கே பாருங்கள், வாசத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இது ஒரு பேஸ்ட்டு. என்ன பேஸ்ட்டுங்க? சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, அப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி. இது 3 இடித்த ஒரு விழுது. இது எதுக்காகன்னா அந்த காய்கறியை ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கணுங்கிறக்காக. அது தனித்தனியாக ஊந்து போகாமல் ஒரு மாதிரி ஜாயினாக ஒரு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பேஸ்ட்டு. ஸோ இப்படி பண்ணால் தான் அந்த காய்கறி சுவையாக இருக்குமானா? ஆமாங்க, இத்தனையும் செஞ்சால் தான் சுவையாக இருக்கும். சும்மா சுவை வந்துட முடியுமா? வராது. சாப்பிட்றதுன்னு ஆகிப்போச்சு. ரொம்ப ஆனந்தமாக உட்காந்து அப்படி வாயில் போட்டு அதை ஒரு தேவலோகத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கணும். சிற்றின்பத்தின் எல்லையை தொடுமான தொடும். பாருங்கள், புளி கரைச்சல் அதுவும் இருக்குது. கொஞ்சம் புளிப்பு இருக்கணுங்கிறக்காக புளி காய்ச்சல் இருக்குது. அப்புறம் அந்த வாசம் சுவையாக நல்லா ஒரு சுகந்தமாக இருக்கணுங்கிறக்காக நெய்யும் இருக்குது, பசுமாட்டு நெய்யும் இருக்குது. ஸோ இத்தனையும் கலந்தால் தான் இந்த காய்கறி கதம்ப டோங்குரா. இப்போ நம்ம செய்யலாமா? அதான் பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அப்போவே காய வச்சுட்டேன், காஞ்சிருச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் என்ன போடுறோம்? கடுகு போடுறோம். சரிங்களா? கடுகு போடுறோம். கடுகு போட்டாச்சு, வெடிச்சாச்சு. அடுத்து என்ன போட்டோம்? குருமிளகு போடுறோம். குருமிளகு அப்படி முழுசாக போட்டோம்னா, ஆமாம் பாருங்கள், அவ்வளோதான் அளவாக எடுத்துருக்கேன். குருமிளகு போடுறேன். ரைட், போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த கலவை கொத்தமல்லி, அந்த கருப்பு எள்ளு, அந்த சோம்பு போட்டாச்சு. போட்டாச்சு. ஃபேவர் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட். ரைட், பர்ஃபெக்ட். இப்போ நம்ம அதில் என்ன போடலாம்? கருவேப்பிலை தழை போடலாம். மொத்தமாக அருமையாக போட்டோம்.
இப்போ லேஸாக ஒரு வணக்கிட்டோமா வணக்கி அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், புளித்தண்ணியை ஆட் பண்ணுறோம். சாரி, புளித்தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. சரியா, புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தக்காளியே போடணும். அப்போ தான் அந்த சுவை நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியே போட்டுக்கணும். பாருங்கள், தக்காளி கட் பண்ணியும் போடலாம். நான் என்ன பண்ணுறேன், அப்படியே புளியறேன். அப்போ தான் அந்த சாறு அதில் போய் அருமையாக கலக்குங்கிறதுக்காக அப்படியே புளியறேன். பாருங்கள், அப்படியே புளியறேன். அப்படியே செதிலாக பண்ணுறேன், நசிக்கிறேன். அப்படியே இப்படி நசிக்கணும், நல்லா ஜம்முன்னு நசிக்கணும். கைகளையும் நசுக்குங்க, இதுக்காக அரிஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். அவ்வளோதான், குட்டி குட்டியாக மாறிடணும். இது பேஸ்ட் மாதிரி, இது காய்களுக்கு பேஸ்ட்டு மாதிரி வேலை செய்யும். அருமை, போட்டாச்சு. ஓகே, டன். இப்போது போட்டாச்சு, அந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது ஒரு கலக்கிறோம். கலக்கியாச்சு. நல்லா கலக்கிட்டோமா, நல்லா கலக்கிட்டோம். இப்போது நம்ம ஆட் பண்ணலாங்க பேஸ்ட்டு. இந்த 3 பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை பட்டாணி பேஸ்ட்டு. இதெல்லாம் பேஸ்ட்டு. இல்லை அப்படி இடித்து தான் போடணுமானா, ஆமாம் இடித்து தான் போடணும். மிக்சியில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வரவே வராது, ஒரு காலத்துலேயும் வராது. எப்படி அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகளாம் இடித்து பண்ணாங்களோ அது மாதிரி நம்ம இடித்து தான் பண்ணணும். அப்போது நல்லா கொதிக்க விடுறேன். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிக்கிறது. ஜம்முன்னு ஒரு கலவை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கூட நீங்கள் அப்படியே சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லைன்னா இது பாருங்கள், இந்த பேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சு கூட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இதில் என்ன போடுறேன், இந்து உப்பு போடுறேன். இந்து உப்பு தான் போடணுமானா, ஆமாம். ஏன்னா வெள்ளை உப்பு அயோடின் சத்து இருக்கிறது, சத்து இல்லாத ரெண்டுமே கெட்டது தான், ரெண்டுமே வேலைக்கு ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, உப்பு கம்மியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உப்போட தண்ணியும் இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு எல்லா மினரல்ஸும் கிடைக்கணும். பாருங்கள், போட்டாச்சு. இந்து உப்பு போட்டேன். இந்து உப்பு தான் போடணுமா, ஆமாம் இந்து உப்பு தான் போடணும். கிடைக்குமா, கிடைக்கும். கிடைக்கிடும் கொடுப்பாங்க. சரியா, அது கிடைக்காத கடைக்கு போகாதீங்க. இந்த பொருள்கள்லாம் கிடைக்கல, அந்த கடை இல்லை. அவங்க வியாபாரத்துக்காக கடை போட்டிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு அவ்வளோ பெருசாக நம்ம தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா, ஓகே டன். இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், இஞ்சி ஆட் பண்ணணும். சின்ன துண்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணணும். பொறுமையாக கட் பண்ணணும், பண்ணால் தான் ஆகும். என்ன சார் இவ்வளோ வேலை செய்யணுமா, ஆமாம். அப்புறம் சுவையாக இருக்கணுமா இல்லையா. அப்புறம் பாருங்கள், போட்டாச்சு. இப்போவே பாருங்கள், என்னால் இங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ வாசமாக இருக்குது. கமன்னு ஆளை தூக்கிட மாட்டேங்குது, அவ்வளோ சுவையாக இருக்குது. ஆமாம், அப்புறம் இத்தனை விஷயம் போட்டால் வராமல் இருக்குமா. இப்போ இதுக்கு தான் என்ன போடுறேன், இதுக்குள்ளே மஞ்சள் பொடி போடுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். எஸ், மஞ்சள் பொடி போடலாம். மஞ்சள் பொடி போடுறேன். போட்டாச்சு. கலக்கு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஒரு கலக்கியாச்சு. நல்லா அருமையான பதத்தில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஜம்முன்னு இருக்குது. அப்புறம் இதில் மிளகாப்பொடி, காரம் உங்களுக்கு குருமிளகு நம்ம சேர்த்துறோம், அதை சேர்த்திட்டோம். பொடியாகவும் சில பேர் போடுவாங்க, எங்கள் சாய்ஸு. நான் உணவுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவேன். எல்லாமே பொடியாகவும் போட மாட்டேன், எல்லாவும் குருமிளகு முழுசாகவும் போட மாட்டேன். நான் கொஞ்சம் காரத்தூக்கலாக தான் இருக்கணும் எனக்கு. ஓகேங்களா, ஒரு லெவலாக இருக்கணும். அதாவது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். 2 in 1 இருக்கணும் எனக்கு எப்போவுமே. ஸோ அதுக்காக இதை போட்டாச்சு. இப்போது அருமை, எல்லாம் சூப்பர், அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ஒரு நல்ல ஆனந்தமாக இருக்குது பாருங்களேன். அந்த காட்சியை நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கிற ஏகദേശம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். நெய் ஆட் பண்ணணும் கொஞ்சோண்டு. எப்போவுமே நெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த உணவு சுவையாக இருக்கும். அந்த உணவுடைய பலம் கூடும், ஆன்ம பலம் கூடும். நெய் ஆன்மாவுக்கானது. எப்போயுமே உணவு வயிற்றுக்கு மட்டும் நல்லது பண்ணக்கூடாது, ஆன்மாவுக்கும் நல்லது பண்ணணும், மனசுக்கும் நல்லது பண்ணணும். அப்படியான உணவாக அது இருக்கணும். அது சாத்தியம். அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. எனக்கு நான் 2மே சாப்பிடுவேன். நான் ஒரு சிறந்த சிவனடியாக இருந்தேன், பட் 2மே சாப்பிடுவேன். ஒரு காலகட்டம் வரைக்கும் சாப்பிடணுன்னு இருக்கேன். அப்போ அதுலேயும் ஆன்மாவை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும், கொடுத்து தான் இருக்கேன்.
அதனால் இப்போ அது பண்ணிட்டோம், முடிஞ்சுது. இப்போ கொஞ்சோண்டு என்ன ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து இது அசஃபோடிடா பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த பெருங்காயமெல்லாம் வேஸ்ட்டு. ஹிஞ்சுன்னு இருக்கும், HING ஹிஞ்சு பவுடர் அப்படின்னு சொல்லி 550 ரூபா. அது குட்டியோன்னு இருக்குது, ஒரு 5 கிராம் தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் தான் அதை ஆர்டர் பண்ணணும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. வேறு என்ன 5 கிராம் 550 ரூபா கொடுத்து வாங்கி எப்படி சார் அப்படின்னா, நான் வாங்கி இன்றைக்கி தேதிக்கு 4 வருஷம் ஆச்சு. இன்னும் 1 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த பவர் எப்படிங்கிறது பாருங்கள். பயங்கரமான பவர். சும்மா தினோடு போட்டிங்கனாவே போதுமானது. பட்டையை கிளப்பு. அடுத்து இப்போ என்ன போடுறேங்க பாருங்கள், புதினா போடுறேன், போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி கரைச்சிட்டு போடுறேன், புதினா போட்டாச்சு. அருமையான ஒரு கலவை ரெடி, எக்ஸலண்ட் கலவை ரெடி, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. EBM's கிச்சன்லேருந்து நல்லதே விரும்ப முருகானது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சொல்லவே மாட்டேன், ஏன்னா யாருக்கு தேவையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நம்ம சொல்லித்தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது வந்து வியாபாரமாக போயிடும். நம்ம அது செய்கிறோம், நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிறோம். யாருக்கு பிரியமாக இருக்கோ அவங்க ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். தேங்க்யூ. அப்புறம் ஓகே, எவ்ரிதிங் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ காய்கறி நம்ம ஆட் பண்ணால் சரி, இதை ஆட் பண்ணுறோம். இந்த காய்கறி வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குண்டால் சின்ன சின்ன பீஸாக நானே வெட்டி, குட்டி குட்டியாக வெட்டி ஒரு குண்டால் போட்டு சாதாரண உப்பு, கல் உப்பு ஒரு 2 கைப்பிடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ணியிருக்கேன். அதை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா காய்கறியில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன உரங்களுடைய கலவையினுடைய வீரியமானது ஒரு 60-70% கட்டுப்படும். ஆமாங்க. அப்போ அதை செஞ்சுக்கணுமான கட்டாயம் செஞ்சுக்கணும். ஒரு அரைப்பதம் வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சுருக்கணும். இப்போ நான் அரைப்பதத்தில் வேக வச்சு தான் தூக்கி உள்ளே போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், காய்கறி அருமையாக வந்து கடை நமக்கு என்ன ஆகிடும், சீக்கிரத்துக்கு வெந்துடும், ஜம்முன்னு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு விஷயம் இல்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கலர் வந்து அந்த எந்த ஒரு சாத்து அந்த நிறமும் வந்து சிகப்பாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஏன்னா சிகப்பு வந்து ரத்தத்தினுடைய கலர். நம்ம சாப்பிட்றது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும், ரத்தத்தினுடைய பலத்தை அதிகப்படுத்தணும். அப்படி மிளகா அப்படி போட்டுட்டோம். இருந்தாலும் ஒரே ஒரு வரமிளகா இது வந்து இது எதுக்காக அப்படின்னா அந்த அந்த நிறத்தை ஒரு சிகப்பாக காமிக்கிறதுக்காக, அந்த கலவையோட நிறத்தை வந்து சிகப்பாக காமிக்கிறதுக்காக அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன், விதையெல்லாம் எடுத்துட்டேன். அது இருக்கக்கூடாது, அது ஆண்பிள்ளைக்கு அதை சாப்பிடக்கூடாது. அதனால் அதை எடுத்துடணும், எப்போவுமே அதை எடுத்துடணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு, சூப்பராக எடுத்தாச்சு. வெறும் இது மட்டும்தான் இருக்குது. இது அவ்வளோதான். இது கிள்ளி போட்டோம்னா அந்த கலர் கிடைக்கணும். கிள்ளி போடணும். இப்போ கிள்ளி போட்டேன், இப்படி கிள்ளி போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ஒரு கலர் கிடைக்குது எனக்கு. பாருங்க, நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவு, நல்ல சுவையான உணவு. அப்படியே இன்னும் சாப்பிட்லாமான்னு இருக்கக்கூடிய அருமையான விஷயம் தான் அந்த கதம்ப காய்கறி டோங்கரா. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும், அவ்வளோதான், தப்பு இல்லை. நீங்கள் குழம்பு கூட வைக்க வேண்டாம், இது ஒன்று மட்டும் செஞ்சு கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுக்கிங்க. அப்படியே கூட நீங்கள் அதை குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள், எப்படி அற்புதமாக இருக்கு பாருங்கள், இல்லையா? ஆனந்தம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்ல அற்புதமாக வெந்துருச்சு, அட்டகாசமாக வெந்துருச்சு, நல்ல சுவையாக இருக்குது, சத்தம் அருமையாக வருது, இனிமையாக வருது. அவ்வளோதான். வேறு பார்த்தோம்னா லேசா எஸ் எடுத்தாச்சு, வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றேன். கொஞ்சம் சூடாக இருக்கும். எல்லாம் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, 4மே இருக்குது. விடுது நல்ல கையை அப்படி நல்லா ஒட்டுது, அருமையாக ஒட்டுது. ஓரளவுக்கு சூடு கம்மியாகிடுச்சு பாருங்கள், எடுத்துட்டேன். அப்பா
அதான் அப்படியே சாப்பிடலாம். பிரமாதம். எக்ஸலண்ட். சாட் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் அருமை, அற்புதம் இப்படியெல்லாம் போடுங்க. இப்போ படிக்கிறவங்களுக்கு அது சுவையை, அவங்களுக்கு இன்னும் சுவையை அது அதிகப்படுத்தும். நாங்கள் மேலே இதை போட்டேன், கொத்தமல்லி போட்டாச்சு. எஸ், ஃபினிஷ். நம்முடைய கதம்ப காய்கறி டோங்கரா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றது வாங்க சாப்பிட்லாம். நல்லதே விரும்பும் முருகானந்தன், விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜெய் பண்ணி சேனலுக்காக பெஸ்ட் விஷஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக நான் நிறைய போட போகிறேன். எல்லாமே அதில் தான் நானே ட்ரை பண்ணுறேன், வேறு யாரையும் கூட வச்சுக்கவே மாட்டேன். என்னோடய ஐடியா, என்னுடைய தாட்ஸு, என்னுடைய சிந்தனைகள் அது ரொம்ப சிறப்பாக வந்து சேருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் அரசாணிக்காய் அதெல்லாம் என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? அதுதான் பயங்கரமான ஒரு சாப்பிடுங்க. வெரி சிம்பிளான ஒன்று தான் நான் போட்டுவிட்டேன். சாப்பிடுங்க. வாழ்க்கை.